வர்மன் சொல்லி ஃபுல்லாக கெடுத்து வச்சிருக்காங்க. ஆக்சுவலாக நாங்கள் அந்த டிபார்ட்மெண்ட் சேர்ந்தவங்க. வர்மன் வேறு சொல்லிட்டு இருக்கிறதே இருக்கே கொஞ்சம் தப்பாக ப்ரொஜெக்ட் பண்ணி அதை கலாய்க்கிற மாதிரி ஃபுல்லாக ஆயிடுச்சு. இன்னொரு படம் வந்து அமரன் படம் ரொம்ப கேவலமாக இருந்துச்சு, ரொம்ப கன்றாவியாக இருந்துச்சு. சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, சிம்பிளி வேஸ்ட்டுன்னு சொல்லலாம். ஐயோ ஏன் தலை அதை கேட்குறீங்க, பார்க்கவே முடியல தலை என்னால். அந்த காசுக்கு வந்துட்டு நாங்கள் வேறு ஏதாவது பண்ணியிருந்தாலும் சாட்டிஸ்ஃபைடாக இருந்தோம். ஆனால் சத்தியமாக சுத்த வேஸ்ட்டு, தண்டம். தமிழ் இண்டஸ்ட்ரியில் வர முக்கால்வாசி படம் ஃபஸ்ட்டாக தான் வருது. அதில் மெயினாக சொல்லணுன்னா பெரிய ஆக்டர்ஸே அப்படி தான் பண்ணுறாங்க. ஒன்று கமல் நடித்தது இந்தியன் 2 ஒன்றும், நம்ம விஜய் நடித்த கோ 2. இப்போ நம்ம பெரிய நடிகர்கள் அப்படின்னும் போது பார்த்தோம்னா நல்லாவே நடிப்பாங்க, ஒரு எக்ஸ்பெக்டேஷனோடு போவோம். அங்கே போய் பார்க்கும்போது என்னடா இப்படி வந்துட்டோமே, ஒர்த் இல்லாமல் போயிடுச்சு நம்ம கொடுத்த காசுக்கு அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் வரும். அது ஏதோ ஒரு கான்செப்டே இல்லாத மாதிரி, என்னடா இது இப்படி இவராக இப்படி நடித்தார் அப்படின்ற மாதிரி தான் ஒரு ஃபீல் வந்து. அது அப்படி தான் போயிடுச்சு. பெருசாக வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி இல்லை படம். இந்தியன் 2ல் வர்மக்கலைன்னு சொல்லிட்டு பெருசாக பண்ணி விட்டாங்க. அதுவும் பெருசாக நமக்கு பிடிக்கும். கனெக்ட் ஆகலை. நமக்கு பார்க்கும்போது நமக்கு ஏதாவது ஒரு இதில் கனெக்ட் ஆகணும், ஃபீல் ஆகணும், ஏதோ ஒன்று பண்ணணும், ஒன்றுமே பண்ணலைன்ற மாதிரியான படங்கள் மட்டும் அந்த மாதிரி 2 படத்தை பார்க்குறேன். அதுவும் பெரிய நடிகர்கள் அப்படின்னும் போதும் ஒன்றும் பண்ண முடியும். தங்கலான் போயிருந்தேன். ஒரு ஏதோ பேன் இண்டியா படம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போனேன். போயிட்டு அங்கே போய் பார்த்தா மாற்றி பேய் படத்துக்கு வந்துட்டோமோ அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் வந்தது. திடீர்னு பார்த்தா பயமுத்துறாங்க. ஒரு கான்செப்டே கிடையாது, ஏதோ சும்மா எடுக்கணும் அப்படின்றதுக்காக எடுத்து வச்சிருக்காங்க அந்த படம். அதுக்கப்புறம் இந்தியன் 2 போனேன். ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணி தான் போனேன். அதுக்கப்புறம் அதுவும் எதுவுமே சுத்தமாக எதுவுமே சரி கிடையாது. அவர் வயசானவர், அவர் 6 பேக்ஸில் வராரு. ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ரொம்ப ஒரு மாதிரி. அந்த இந்தியன் 1லேயே வந்து அவரோட மேக்கப்லாம் அந்த அளவுக்கு இருக்கும். ஆனால் இப்போ ஏஐ டெக்னாலஜி இருக்குது, எல்லாமே இருக்குது. என்ன ஒன்று, விவேக்கையும் மனோபாலவும் மட்டும் நல்லா ஏஐ பண்ணியிருந்தாங்க. மற்றபடி அதில் வேறு எதுவுமே செட் ஆகலை. இது அரண்மனை 4 வந்து சூப்பராக இருந்தது. லாஸ்ட்டாக அந்த பாட்டுக்காகவே போனேன். ஆனால் படம் எப்படி இருந்ததுன்னு தெரியல எனக்கு. பாட்டு மட்டும் பார்த்தேன். இந்தியன் 2 தான் ப்ரோ. ஏன்னா வர்மன் சொல்லி ஃபுல்லாக கெடுத்து வச்சிருக்காங்க. ஆக்சுவலாக நாங்கள் அந்த டிபார்ட்மெண்ட் சேர்ந்தவங்க. வர்மன் வேறு சொல்லிட்டு இருக்கிறதே இருக்கே கொஞ்சம் தப்பாக ப்ரொஜெக்ட் பண்ணி அதை கலாய்க்கிற மாதிரி ஃபுல்லாக ஆயிடுச்சு. அது ரொம்ப முக்கியம் இருந்தது. இந்தியன் 1 பேஸ் பண்ணிட்டு போனோம். ஆனால் அப்படியே ஆப்போசிட்டாக இருந்தது. அது இந்தியன் மாதிரியே இல்லை. மற்றபடி வேட்டையன் அது நான் ரொம்ப எதிர்பார்த்தேன், ரஜினி படம். ஆனால் எனக்கு அவ்வளோவா பிடிக்கல. இன்னொரு படம் வந்து அமரன் படம். அமரன் சூப்பராக இருந்தது. எனக்கு பிடிச்ச படம்னா அமரன் சொல்லுவேன். கங்குவா பிடிச்சிருந்தது. சூர்யா ஃபேன் நான், அதனால எனக்கு கங்குவா ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் படம் பார்த்தேன். அந்த படத்தை ஆர்டிஸ்ட் தொலைஞ்சிருந்தாங்க. லால் சலாம்னு ஒரு படம். அது அந்த படம் எனக்கு ஃபுல்ஃபில் இல்லை. படமே இல்லை, அதில் எதுவுமே இல்லை. அது ஒன்று. அதுக்கப்புறம் இப்போ கங்குவா ரீசெண்டாக நல்லா பண்ணியிருக்கலாம். ஆனால் ரொம்ப ஒர்ஸ்ட்டாக போயிடுச்சு. இந்த 2 படம் மட்டும் எனக்கு ஃபுல்ஃபில் ஆகலை. ரெண்டுத்துக்கும் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருந்தோன்னு. தலைவர் ரஜினிகாந்த் இருந்தார், இன்னொருத்தர் வந்துட்டு நம்ம சூர்யா இருந்தார். 2த்துலேயும் ஃபுல்ஃபில் ஆகலை. அந்த 2 படமும் நல்லா பண்ணியிருந்திருக்கலாம். அண்ட் இந்த வருஷத்தில் எப்படி சொல்கிறது, லோ பட்ஜெட் படம்லாம் வந்து நல்லா பண்ணிட்டு போயிடுச்சு. இந்த ஹை பட்ஜெட் எதுவுமே ஃபுல்ஃபில் பண்ணலை. கோட்டா இருக்கட்டும், வேட்டையனாக இருக்கட்டும், லால் சலாம், இப்போ கங்குவா, எதுவுமே ஹை பட்ஜெட் எதுவுமே பண்ணலை. ஸோ பட்ஜெட் வைஸ் வச்சு இப்போ இது பண்ண வருஷம் நல்லா இருந்தது. இந்த வருஷம் ஓகே, டாப்பும் போகாமல் ரொம்ப லோவாக மிட்டிலே முடிஞ்சிருச்சு. இது ஆக்சுவலி லால் சலாமும் அது ஹார்டிஸ்ட் தொலைஞ்ச லால் சலாமும், கங்குவா ஆடியோ ரைட்ஸ் தொலைஞ்ச கங்குவா வந்து 2மே தான். அது ஆடியோ ரைட்ஸ் எனக்கு காதுக்கு தொலைஞ்சது. அது அந்த 2 படம் மட்டுமே இன்னும் ஓடிடி வரல. லால் சலாம் அது ஓடிடி ஆர்டிஸ்ட் தேடுறேன்றாரு. அந்த ஹார்ட் டிஸ்க்கு வேட்டையன் படத்திலே கொடுத்துட்டாங்க. பேட்டரி ஹார்ட் டிஸ்க் எங்கே இருக்குது அந்த மாதிரி தான் போயிட்டு இருந்தது. அதான் அந்த படம் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஏன்னா அவங்க பொண்ணு அதோட ப்ரீவியஸ் பார்த்தீங்கன்னா எடுத்திருப்பாங்க. அவங்களோட ஃபிலிம் அதுக்காக வெயிட் பண்ண பார்த்தா இப்படி எடுத்திருக்காங்க. ஆடியன்ஸில் அவ்வளோ சொன்னாங்க, சங்கி எங்கள் அப்பா சங்கி கிடையாது, எங்கள் அப்பா இப்படி அப்படின்ட்டு கான்ட்ரவர்ஷியல் ஸ்பீச் போச்சு, நிறைய போச்சு. நான் படம் வந்த மாதிரி எதுவுமே இல்லை. கூட வந்த லவ்வர் ஹவுஸ்ஃபுல்லாக போச்சு. லவ்வர் நல்லா இருந்தது. அதுதான் நான் சொல்கிறேன். உங்கள் அப்பா ப்ரோ அதுதான் கோட் தான் செல்வம் ப்ரோ. தளபதி அழகாக இருப்பாங்கன்னு நினச்சி போனேன். கடைசியில் ஏதோ பொம்மை படத்துக்கு கொண்டு போன மாதிரி அனிமே பண்ணி வச்சுருக்கானுங்க. அதனால எனக்கு பிடிக்கல. ரொம்ப இழுக்கிற மாதிரி இருக்குது. அதுக்கு எதுக்கு எனக்கு பிடிக்கல பர்சனலாக. சடனாக டக்குன்னு மாற்றுறாங்க. அவங்க அப்பா நடனா திடீர்னு பிள்ளைய சாவடிக்கிறாரு. திடீர்னு நல்ல பையன் மாதிரியே இருந்துட்டு கடைசி நேரத்தில் வந்து அப்பாவே கொல்லத்துக்கு வரான். இதெல்லாம் நீங்கள் அது லாஸ்ட்டில் தான் காட்டாங்க. அது பெருசாக அது ஹிட் ஆகலை. பெருசாக அது கனெக்டும் ஆகலை. அதுக்கு சம்மந்தம் இல்லாத மாதிரி தான் இருந்துச்சு. பெருசாக லைக் பண்ண முடியல. அவங்க ஃபேன்ஸாக இருந்து பார்த்தா பட் நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆடியன்ஸாக பார்க்கும்போது நமக்கு பெருசாக கனெக்ட் ஆகலை. எனக்கு எந்த தளபதியுமே பிடிக்கல ப்ரோ. யாருமே நல்லாவே இல்லை. எஸ்கே ஃபேன் அமரன் தான். ஆமாம், அதுக்காக தான் நான் போனேனே. நான் போனதுக்கு மெயின் ரீசனே எஸ்கே காண்டி மட்டும்தான். இந்த ஒரு சீனுக்காக உயிரை கொடுத்து டிக்கெட் எடுத்து படம் பார்த்து கத்தனிங்களாவா தேட்டரையே தெரிக்க விட்டுட்டோம்ல. சினிமா இண்டஸ்ட்ரி அடுத்து எஸ்கே தான். அதுக்காக தான் எஸ்கே மட்டும் தான். கங்குவா
ப்ரோ. அதில் சூர்யாவே கேரக்டரே வேறு மாதிரி இருந்துச்சு பார்க்கறதுக்கு. அவரு தானான்னு ஒரு டவுட் இருந்துச்சு. ஆக்சுவலி சூர்யா வந்து அவரோட நடிப்பே வந்து வேற லெவலில் இருக்கும். இந்த படத்தில் கரெக்டாக யூஸ் பண்ண நினைக்கிறீங்களா? 7ஆம் அறிவில் நடித்த சூர்யாக்கும் கங்குவானில் இருக்க சூர்யாக்குமே டிஃப்ரெண்ட் நிறையா இருக்குல்ல. 7ஆம் அறிவில் நல்ல கான்செப்டை அழகாக கொண்டு போயிருந்தாங்க. இதில் கான்செப்டையும் புரிய வைக்கல, சூர்யாவையும் அழகாக காட்டல. புரியல, சுத்தமாக புரியல. என்ன கான்செப்ட்னே தெரியல ப்ரோ. நம்ம ஒரு மைண்ட் சைடில் போயிருப்போம்ல, நம்ம கொடுக்குற காசுக்கு ஒர்த்தபுளாக இருக்கணும்ல, அதுக்கு அது இல்லைன்னு சொல்லலாமே. நம்ம காசு கொடுத்து பார்க்குறோம், அவங்க படையெடுத்து ப்ரொடியூஸ் பண்ணாலும் நம்ம தானே காசு கொடுத்து பார்க்குறோம். நமக்கு பர்சனலாக பிடிக்கணும்ல, அப்படி எங்களுக்கு பிடிக்கல. அரண்மனை 4 கல்கி பாட்டெலாம் நல்லா இருந்தது. ஆனால் ஒரே கதை அரண்மனை 1, 2, 3 எல்லாத்துலேயுமே கடைசியாக வந்து சாமி வந்து இது பண்ணுறதானே, அதனால் அது எனக்கு பிடிக்கல. கல்கி பிரபாஸோடைய மூவினா ஒரு இது இருந்ததுல, அதோட அது ரொம்ப மொக்கையாக முடிஞ்சிச்சு, அவ்வளோதான். இந்தியன் 2 ரத்னம் படம் ரொம்ப கேவலமாக இருந்துச்சு, ரொம்ப கன்றாவியாக இருந்துச்சு. ஆக்சுவலாக வந்துட்டு சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, சிம்பிளி வேஸ்ட்டுன்னு சொல்லலாம். இந்தியன் 2 வந்துட்டு லைக் கமல் சார் நடித்ததுனால ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணி அப்புறம் சங்கர் சார் டைரக்ஷனால போய் பார்த்தோம். ஆனால் சத்தியமாக சுத்த வேஸ்ட்டு, தண்டம். அந்த காசுக்கு வந்துட்டு நாங்கள் வேறு ஏதாவது பண்ணியிருந்தாலும் சாட்டிஸ்ஃபைடாக இருந்தோம். அது சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, சிம்பிளி வேஸ்ட்டு, நோ கமெண்ட், சிம்பிளி வேஸ்ட். அவர் ஒன்றுமே பண்ணலைங்க, அதான் லைக் எப்படி சொல்றது, ஓவர் டிராமட்டிக்காக இருந்த மாதிரி இருந்தது. தேவையே இல்லாமல் ஹீரோயின் கூட சண்டை போட்டுட்டு இருக்கும்போது உட்காந்து சாப்பாடு, இதெல்லாம் என்ன கொஞ்சம் கூட ஃபில் பண்ண ரெண்டுமே தான். ஆக்சுவலாக விஷால் அப்படி மொக்கையாக பண்ண நடிப்பார், அது எப்பயும் போல தான். இருந்தாலும் இந்தியன் 2 கொஞ்சம் நல்லா எடுத்துருந்துருக்கலாம், நல்லா அடிக்கல, மொக்கையாக இருந்துச்சு. எல்லாமே ரொம்ப ஃபிலிம் காட்டினாங்களா. இந்தியன் 2 சூப்பர் ஸ்டாரு, சூப்பர் ஸ்டாருங்கிறேன், கமல்ஹாசன் இருப்பாங்க, அப்புறம் வந்துட்டு எல்லாரும் சரி நல்லா இருக்கும் அப்படின்னு அந்த மாதிரி தான் ஃபிலிம்லாம் காட்டினாங்க. ப்ரொமோஷன்லாம் நல்லா தான் பண்ணாங்க, பட் அவ்வளவா எதுவும் நல்லா இல்லை. படம் மொக்கை தான். ஓவராலாக பார்த்தீங்கன்னா என்னோடதுன்னு இல்லை, லைக் எல்லாரோட எக்ஸ்பெக்டேஷன்ஸுமே அது எதுவுமே ஃபில் பண்ணல, மொக்கையாக தான் இருந்துச்சு. கங்குவான் இந்தியன் 2 ஐயோ ஏன் தலை அதை கேட்குறீங்க, பார்க்கவே முடியல தலை என்னால். கங்குவான் தலை முடியல தலை என்னால் பார்க்கவே முடியல, எதுவுமே ஒன்றுமே புரியல தலை. கதையே எதில் எடுத்தாங்கன்னு தெரியல. வராங்க போகிறாங்க திருப்பி கத்துறாங்க, என்ன கதைனே தெரில தலை. அந்த கதையை எனக்கு புரியல, அது சுத்தமாக புரியல தலை. எனக்கு ஏன்டா போனேன் அந்த பார்த்துட்டு அதுலேயும் இதே தான். என்ன கதை எடுக்கிறாங்க, என்ன பண்ணுறாங்க, ஒன்றுமே தெரில தலை. எனக்கு ஏன்டா பார்த்து ஏன்டா நல்லா போய் சாப்பிட்டு தூங்குற வேலை அதுமாரி தான் இருக்குது. தேட்டரில் எல்லாம் ஏசி போடுறாங்களா, தூங்கணுமா அப்படிதான் தலை இருக்குது. கதை போய் பார்த்தா போய் படம் பார்க்கணும் அப்படிலாம் இல்லை தலை. எங்களுக்கு யாருதுமே பிடிக்கல தலை, எனக்கு யாருதுமே பிடிக்கல. போன வருஷத்தில் நான் உருப்படியாக ஒழுங்காக பார்த்த படம்னா ராயன் மட்டும்தான் நான் ஒழுங்காக பார்த்தேனே, அது மட்டும்தான் எனக்கு புரிஞ்சது. இந்த வேறு எதுவுமே புரியல. கோட்டு நல்லா இருந்ததுண்ணா, வேறு எந்த படமும் நாங்கள் பார்க்கலாம், எல்லாமே மொக்கை தானே. ஸ்க்ரீன் பிளே ப்ரோ பார்த்த ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ போனேன். எங்கள் அம்மாக்கே இப்போ எப்படி சொல்கிறது, அவங்க ஃபிலிம் அவ்வளோ பார்க்க மாட்டாங்க, அவங்களுக்கே ரொம்ப தலைவலிக்க ஆரம்பிச்சிருச்சு. எப்படின்னா இப்போ நான் கத்துறேன்னு வைங்களேன், இப்போ 10 நிமிஷம் இப்போ காதில் கத்துவேன், 14 நிமிஷம் திட்ட ஆரம்பிச்சிருவா, அது மாதிரி ஆயிடுச்சு. ஒரு இதுவே இல்லை படத்தை, கிரிப்பிங்கே இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ சிவாவோட விவேகம் வச்சுக்கோங்களேன், மொக்கை சொல்லுவாங்க, அது படம் நல்லா இருக்கும், கிரிப்பாக இருக்கும். இந்த படத்தில் கிரிப்பிங் இல்லை. ஒரு ஸ்க்ரீன் பிளே, ஒரு ஃபர்ஸ்ட் ஆஃப் பார்த்தீங்கன்னா இங்கே ஃப்ரான்சிஸ் காமிப்பாங்க, அடுத்த நிமிஷம் இவர் அந்த கங்குவா காமிப்பாங்க, அதுக்கப்புறம் ஒன்றுமே எதுவுமே புரியல ப்ரோ. கார்த்தி ஏன் வராரு, ஒரு ஷார்ட் வச்சுரு பாபிடியா லக்கிலேருந்துலாம் ஷார்ட் வரும், அது என்ன ஏதுன்னே தெரியல. சிவா வந்துட்டு ஏன் இது மாதிரி பண்ணாரு, எதுக்கு படம் அண்ணாத்த அது எதுவும் சொல்ல முடியாது நம்ம. அது ரொம்ப ஒரே ஒரு இதுதான். இந்த ஆடியோ லான்ச்லாம் சொன்னார், இந்த இது நான் ஆடியோ லான்ச்சுக்கு போனேன், ஆடியோ லான்ச் பாஸ் வச்சுக்கோங்க, சக்ஸஸ் மீட்டுக்கு வாங்கினாரு. சக்ஸஸ் மீட்டுக்காக வெயிட் பண்ணுறேன், இது நடக்கல. அந்த ஓவர் கான்ஃபிடன்ஸ் தான் படத்தில் மைனஸாக போயிடுச்சு. ஏன்னா இப்போ எனக்கு இப்படி ஓகே இந்த படத்தில் என்ன பண்ணியிருப்பாங்கன்ற போது மியூசிக் நல்லா இருந்தது. டு பி ஹானஸ்ட் மியூசிக் வேஸ்க்கும் நல்லா சேவை பண்ணியிருந்தாங்க. படத்தில் எதுவுமே இல்லை. என்னடா இது இருந்தால் நல்லா இருக்கு, இடம் நல்லா இருக்குங்க, அது மாதிரி அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. இப்போ இன்னுமே சூர்யா ஃபேன்ஸ் வந்துட்டு ஒத்துக்கல, முட்டு கொடுத்துட்டு இருக்காங்க ட்விட்டரில் வந்துட்டு படம் நல்லா இருக்கு, ஓடிடி வந்து நல்லா இருக்குன்றானுங்க.